ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு ப்ரீசியஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் கலர் ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ டெக்ஸ்ட் எடிட்டரில் இருக்கோம். டெக்ஸ்ட் எடிட்டரில் என்ன எழுதியிருக்கோம்னா ப்ரீசியஸ் கோடிங்னு H1 டேக்குள்ளே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ரீசியஸ் கோடிங்கிற H1 டேக்கு இந்த வேர்டுக்கு கலர் ப்ராப்பர்ட்டி எழுத போகிறோம். நம்ம கலர் ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்பாக கொடுக்கலாம். ஒன்று டைரெக்டாகவே ரெட்டுங்கிற வேல்யூவும் கொடுக்கலாம், ஆர்ஜிபி வேல்யூவும் கொடுக்கலாம், எக்ஸா வேல்யூவும் கொடுக்கலாம். இப்போ நான் இதுக்கு இந்த H1 டேக்கு நம்ம கிளாஸ் எழுதுவோம். இந்த கிளாஸ் நேம் நம்ம ஹெட்டர்னு வச்சுருப்போம். நம்ம இதே ஃபைல்லையே ஸ்டைல் ஷீட் இன்டர்னல் ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த இதுக்கு ஸ்டைல் கொடுப்போம். ஆனால் ஒரு டெவலப்பரா டிசைனர் அதிகமாக எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம லிங்க் டேக் போட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை எழுதி இன்க்ளூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வச்சு இந்த ஹெட்டருக்கு நம்ம கொடுப்போம். ஹெட்டர், இந்த ஹெட்டருங்கிற செலக்டர், அதாவது ஹெட்டருங்கிறது தான் இந்த செலக்டர். இந்த செலக்டர் வந்து கலர் ப்ராப்பர்ட்டியில நம்ம ரெட்டுன்னு கொடுப்போம். இதோட அவுட்புட்டை நம்ம குரோம்ல போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்ல இருக்கோம். இப்போ இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீசியஸ் கோடிங்கிற வேர்டு இவ்வளவு நேரம் பிளாக் கலர்ல இருந்துச்சு, இப்போ ரெட் கலர்ல மாறி இருக்கு. இப்போ நம்ம இந்த குரோம்லயே F12ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். அல்லது கண்ட்ரோல் ஐன் கொடுத்தாலுமே நமக்கு டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டெவலப்பர் டூல்ஸ்ல எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல நம்ம எழுதின கோடிங் இருக்கும். இந்த H1 டேக்கு ஹெட்டரும் போட்டிருக்கோம். இந்த ஹெட்டருக்கு ஸ்டைல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டருங்கிற செலக்டர், அதாவது கிளாஸ் நேமுக்கு ரெட்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த இதை நம்ம வந்து இதுல கொடுத்து பார்ப்போம், எக்ஸா வேல்யூவா கொடுத்து பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலரோட எக்ஸா வேல்யூ வந்து /FF40 போட்டோம்னா நமக்கு அதே ரெட் கலர் வந்திருக்கு. இதே கலரை நம்ம ஆர்ஜிபியாவும் கொடுக்கலாம், ஆர்ஜிபியாவும் கொடுப்போம். அதாவது ஆர்ஜிபினா ரெட், கிரீன், ப்ளூ தான். இப்போ இந்த ரெட்டுங்கிற கலருக்கு பதிலாக நமக்கு வந்து கிரீன் கலர் வேணும்னா நம்ம ஆர்ஜிபியில சென்டர்ல கிரீன் கலர் கொடுத்தோம்னா நமக்கு கிரீன் கலர் வந்துடும். கலர் ப்ராப்பர்ட்டியில 3 டைப்ஸா கொடுக்கலாம். எக்ஸா வேல்யூவாகவும் கொடுக்கலாம், அந்த கலரோட நேமாவும் கொடுக்கலாம், அல்லது நம்ம ஆர்ஜிபி வேல்யூவாகவும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்ப்போம். இப்போ பார்க்க போறது பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல கலர் வரலாமா இல்லை இமேஜ் கூட வரலாம். அந்த பேக்ரவுண்ட் என்ன வரணுங்கிறத நம்ம பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் எழுதலாம். நம்ம பேக்ரவுண்ட்ல இமேஜின்னு கூட கொடுக்கலாம். இமேஜின்னு கொடுத்தா இமேஜ் மட்டும் தான் கொடுக்க முடியும். URL கொடுத்தா அந்த இமேஜோட லொகேஷனை கொடுத்தா இமேஜ் வந்துடும். அதே கலர்னு கொடுத்தா அந்த கலர் பேக்ரவுண்ட்ல என்ன கலர் வரணுங்கிறத மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கலரும் கொடுத்தாலும் அல்லது இமேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் இப்போ வந்து நம்ம இமேஜ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் பொசிஷன் ரைட், அதாவது இப்போ அந்த இமேஜ் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கணும், அப்லயா, டவுன்லயா, லெஃப்ட்லயா, ரைட்லயா இருக்கணுமாங்கிறத நம்ம வந்து பொசிஷன் மூலமா சொல்லலாம். பேக்ரவுண்ட் சைஸ், இந்த பேக்ரவுண்ட் சைஸ் என்னன்னா அந்த இமேஜோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுதான் பேக்ரவுண்ட் சைஸ். பேக்ரவுண்ட் ரிப்பீட், அந்த இமேஜ் என்னைக்குமே டிஃபால்ட்டாவே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம கொடுக்குறோம்னா அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டை நம்ம தவிர்க்கிறதுக்காக பேக்ரவுண்ட் ரிப்பீட்டும் போட்டு நோ ரிப்பீட்டும் கொடுப்போம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும் போதும் அப்படியே இருக்கணுமா இல்லது நம்ம ஸ்க்ரோலிங்கோட வரணுமாங்கிறத
சொல்றதுதான் இந்த அட்டாச்மெண்ட். ஃபிக்ஸ்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட்டை நம்ம வந்து குரோம்லவே பார்த்து அந்த குரோம்ல நம்ம ஸ்டாபர் டூல்ஸ்ல போய் எடிட்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பார்க்குறோம்னா, நம்ம பேக்ரவுண்ட்ல எழுதின பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எழுதின அவுட்புட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம F12 அமுக்குவோம், டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டெவலப்பர் டூல்ஸ்ல நம்ம இந்த பாடிக்கு தான் நம்ம பீச்சிங்கிற கலர் போட்டு அதுக்கு இன்டர்னலா கிளாஸ் நேம் வச்சு அந்த இன்டர்னல் மூலயமா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா டெலீட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இமேஜ் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த இமேஜ் வந்து பெரிய இமேஜா சைஸா இருக்கு. இப்போ இதோட சைஸை நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நம்ம கவர்னு கொடுத்துட்டோம்னா இந்த வியூக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கவர்ல இந்த ஸ்கிரீனை வந்து கவர் பண்ணிடும். நம்ம வந்து இப்போ கவர் பண்ண வேண்டாம். நம்ம 150 பிக்சல் கொடுப்போம். 150 பிக்சல் கொடுத்துருவோம். ஊப்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. 150 பிக்சல்ல சைஸ்ல இருக்கிறதுனால இந்த பிக்சர்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. நமக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் ரிப்பீட் ஆக வேணாம். அந்த ரிப்பீட் ஆகிறத தடுக்கணும்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம நோ ரிப்பீட் கொடுத்தோம்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாது. டிஃபால்ட்டாவே ரிப்பீட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இப்போ வந்து ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல டாப்ல இருக்கு. நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. பேக்ரவுண்டு நமக்கு வந்து ரைட் சைட்ல வரணும்னா பொசிஷன்ல ரைட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ரைட் சைட்ல வந்துடும். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு சென்டர்ல வந்திருக்கு. இப்போ இதே இந்த இடத்துல நம்ம சென்டர்னு கொடுத்தோம்னா சென்டர்ல வந்துடும். இப்போ நம்ம இப்போ ரைட்னே கொடுப்போம். இப்போ இந்த இமேஜை பாருங்க, நம்ம ஸ்க்ரோல் பண்ணா அது வந்து அந்த ஸ்க்ரோலிங்கோட சேர்ந்து போயிடுது. இப்போ இந்த மாதிரி போக வேணாம், எனக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு அந்த இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு தான் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னு சொல்லி கொடுப்போம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாவே இருக்கும். இதே நம்ம ஃபிக்ஸ்டு கொடுக்காம ஸ்க்ரோல்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்க்ரோலிங், அதாவது டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரோலிங்ல தான் இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நடுவில் போய் இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இதோட வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்து பார்த்தோம். அன்சைன்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இது என்னது என்று நம்மளும் பார்ப்போம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்டும் தெரியல. நம்ம ஃபிக்ஸ்டுன்னே கொடுத்துருவோமே, ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த இமேஜ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகல. மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம் இந்த இமேஜ். இதுல இமேஜ் ரிப்பீட்டு, பொசிஷனு, சைஸு, அட்டாச்மெண்ட்டுங்கிற 4 ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம் அந்த பேக்ரவுண்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளேயே. எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வேணும்னா நான் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நான் சைஸை வந்து கவர்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இமேஜ் இந்த இதுக்கு ஃபுல்லா நம்ம ஃபிக்ஸ்டு கொடுத்ததுனால அந்த இமேஜ் ஃபிக்ஸ்டாவே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்ல நம்ம ஃபிக்ஸ்டா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். see you in next video. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸோட நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.